நீங்கள் இத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கீங்க, அது எதுவுமே உங்களுடைய சொந்த செல்வாக்கு இல்லை, கூட்டணி பலம். அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு இவங்க எப்படியெல்லாம் போராடினாங்க. அவங்க 15 சீட்டு கொடுப்பாங்க, இவங்க ஒரு 10 தர பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, 10 தர வந்து போவாங்க. நீ போயா, நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. இவங்களுக்கு தெரியும் நம்ம தனியாக நின்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. திமுக இன்றைய இளைஞர்களிடமிருந்து ரொம்ப அந்நியம். ஒரு இளைஞன் ஒருத்தன் நம்ம திமுகவில் சேரணும் அப்படின்னு நினச்சா அவன் ஒரு பதவிக்கு வரணும் அப்படின்னாலே அவன் 50 வருஷம் காத்திருக்கான். அதான் நிலைமை. இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எடுத்துக்கிட்டா எடப்பாடி ஆட்சி நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா திமுக அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்க்கிறாங்க, எதிர்த்து போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களே அங்கே நிலையெடுப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய ஒரு சிறப்பான விஷயம், அதை விஜய் தடுத்துட்டாரு, விஜய் ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற கோபத்தில் திமுக ரியாக்ட் பண்ணுறதா தெரியல. பரந்தூரில் இந்த இடத்துல விமான நிலையம் வரப்போகுது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பகுதியில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பல அரசியல்வாதிகள் வாங்கி குவிச்சிருக்காங்க, திமுக காரர்கள் உட்பட. பரந்தூரில் அங்கு காலங்காலமாக குடியிருக்கிற மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி அவர்களோட நிலத்தை பிடுங்கி நீங்கள் பரந்தூரில் விமான நிலையம் கட்டினாலும் கடைசியில் என்ன நடக்குன்னா அதானி கிட்ட, அப்படி இல்லைன்னா வேறொரு தனியார் கம்பெனிக்கிட்ட அந்த விமான நிலையத்தை, அந்த மாதிரி தாவேக்காவும் மாறிடுமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளையாக விஜய் அப்படி ஒரு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிற முடிவை எடுக்கலை. இந்த இலவச பேருந்து தேவைப்படுகிற பெண்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தினக்கூலியா, விவசாய கூலியா எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அவங்க வாங்குற சம்பளத்தில் பாதி பஸ்ஸுக்கே போகுது. ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த இலவச பேருந்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம் தான். அதாவது திமுகவையும் ஆபாசத்தையும் பிரிக்க முடியாது, இன்னைக்கு இல்லை, அது காலங்காலமாகவே அப்படி தான் இருக்குது. அந்த காலத்தில் கருணாநிதி தலைவராக இருந்த காலத்தில் வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், இந்த மாதிரி பல பேச்சாளர்கள் இருக்காங்க. அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெண்கள் இருந்தால் அவங்கள போக சொல்லிடுவாங்க, நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேச ஆரம்பிப்பார். அப்படி ஆபாசமாக இருக்கும். இப்போ சட்டப்பேரவையில் தொடர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு மேலே நடந்து முடிஞ்சிருச்சு. இது பார்க்கும்போது ரொம்ப அப்படியே போர்க்களமாக வெடிக்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சபாநாயகர் முதலமைச்சர் பேசும்போது யாரும் குறுக்கிட வேணாம், அதுக்கப்புறம் நான் வாய்ப்பு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியும் அவங்க வெளிநடப்பு செஞ்சு வெளில போயிட்டாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு 70 வருஷம் 60 ஆட்சி கட்சி அந்த இதுவுக்கு எப்படி சார் அவங்க அப்படி தான் நடந்துக்கணும்? இல்லை, பொதுவாகவே சட்டமன்ற நிகழ்வுகள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு, இன்றைக்கி தான் மக்கள் அதை நேரலையில் பார்க்குறாங்க, நம்மளாம் தொடர்ந்து அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். சட்டமன்றம் அப்படின்னாலே ஆளுங்கட்சியுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பேச்சுக்கும் எதிர்கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. இது வழக்கமாக உள்ளது தான். இன்றைக்கி நேரலையில் பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு புதுசாக தெரியுது. அதுக்கப்புறம் இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை விஜய் அவர்கள் ரத்து செஞ்சுருக்காரு. அது அவர் ஏற்கனவே தாவேக்கா தொடங்கிய சில நாட்களில் அந்த பகுதிக்கே போய் அந்த மக்களிடம் அவர் கொடுத்த வாக்குறுதி. இன்னும் சொல்லப்போனால் விஜய் வெளியே மக்களை சந்தித்தது முதல்ல சந்தித்தது பரந்தூர் மக்களை தான். அப்போ அந்த மக்கள்கிட்ட அவர் அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தார், நிச்சயமாக நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டத்தை நான் ரத்து பண்ணுவேன்னாரு. அந்த மாதிரி இன்றைக்கி அவர் பண்ணியிருக்காரு. இதை நான் எப்படி பாசிட்டிவாக பார்க்குறேன்னா, அதிமுகவும் சரி திமுகவும் சரி கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு திட்டத்தை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், அந்த திட்டத்தை எதிர்ப்பாங்க அல்லது ஆதரிப்பாங்கன்னு வச்சுக்கோமே. அவங்க ஆளுங்கட்சியாக மாறிய பிறகு அப்படி கான்ட்ராஸ்டான ஒரு நிலைப்பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எடுத்துக்கிட்டால் எடப்பாடி ஆட்சி நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா திமுக அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்க்கிறாங்க, எதிர்த்து போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களே அங்கே நிலையெடுப்பு பணிகளில் ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி தாவேக்காவும் மாறிடுமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளையாக விஜய் அப்படி ஒரு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிற முடிவை எடுக்கலை. தன்னுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப உறுதியாக இருந்து இன்றைக்கி அதை அவர் ரத்து பண்ணியிருக்காரு. இதில் என்ன இதுன்னா, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய ஒரு சிறப்பான விஷயம், அதை விஜய் தடுத்துட்டாரு, விஜய் ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற கோபத்தில் திமுக ரியாக்ட் பண்ணுறதா தெரியல. பரந்தூரில் இந்த இடத்துல விமான நிலையம் வரப்போகுது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பகுதியில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை
பல அரசியல்வாதிகள் வாங்கி குவிச்சிருக்காங்க, திமுக காரர்கள் உட்பட. இப்போ அங்கே பரந்தூரில் விமான நிலையம் வராது அப்படின்னா இவங்க வாங்கி போட்ட நிலங்களுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. அப்போ இந்த எதிர்ப்புக்கு பின்னால் இந்த சுயநல அரசியலும் இருக்குது அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்கும். ஸோ ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லலை, அது வந்து படுகொலியில் தள்ளுறீங்க தமிழ்நாட்டை, அந்த விமான நிலையத்தை எதிர்த்து அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார். அதாவது ஒரு மாநிலத்துக்கு வந்து ஒரு விமான நிலையம் வந்தால் அந்த மாநிலமே அப்படி சுபிட்சமாயிடும், சொர்க்க பூமியாக மாறிடும். அந்த விமான நிலையம் வரலை அப்படின்னா அந்த மாநிலமே சுடுகாடாக மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு காமெடியான ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம், ரொம்ப யதார்த்தமாக சொல்லணும் அப்படின்னா பரந்தூரில் அங்கு காலங்காலமாக குடியிருக்கிற மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி அவர்களோட நிலத்தை பிடுங்கி நீங்கள் பரந்தூரில் விமான நிலையம் கட்டினாலும் கடைசியில் என்ன நடக்குன்னா அதானிக்கிட்ட அப்படி இல்லைன்னா வேறொரு தனியார் கம்பெனிக்கிட்ட அந்த விமான நிலையத்தை ஒப்படைப்பாங்க. இந்தியாவில் எத்தனை விமான நிலையங்கள் அதானிக்கிட்ட இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த பட்டியலில் பரந்தூர் விமான நிலையமும் சேராதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் என்ன? அதனால் இந்த விமான நிலையத்தை வைத்து தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டே வந்து ஒரு படுகொலியில் தள்ளுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மிகையான கற்பனை தான். உண்மை அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே பரந்தூரில் விவசாய நிலங்களை அழித்து அந்த இடத்துல விமான நிலையம் வர வேணான்னு தான் விஜய் சொல்கிறாரு. வேற ஒரு சரியான இடத்த நம்ம செலக்ட் பண்ணி அங்கே அந்த திட்டத்தை பண்ணுவோன்னு தானே அவர் சொல்லியிருக்காரு. விமான நிலையமே வேணாம், தமிழ்நாட்டில் விமானமே பறக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லையே. அதனால் இது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே சார். இப்போ இலவசம் நிறைய பெண்களுக்கு பேருந்து பயணம் இலவசம் சொல்லியிருக்காங்க. மாநகர பகுதியில் இருக்கிற மாநகர பேருந்தும் சரி, இப்போ இங்கே நகர பேருந்து எல்லாமே வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப அத்தியாவசியமா இது இல்லை அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் வருது. ஏன்னா இப்போ மருத்துவ காப்பீடு வந்து 5 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறத விட ஒரு மருத்துவம் வந்து நம்ம பார்க்க போகும்போது ஒரு கிளினிக்கில் ஒரு 10,000 ஒரு 5,000 அப்படி செலவாகுதுன்னா அதுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கலாமே தமிழக அரசு, ஏன் இது அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டினுடைய உச்சவரம்பு 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தியதுங்கிறது மிக சரியான நடவடிக்கை. அதை வந்து விமர்சிப்பவர்கள் வந்து ஒரு சரியான ஆட்களாக நான் நினைக்கல. என்ன காரணம், இன்றைக்கு அந்த மருத்துவ சிகிச்சைக்கான கட்டணம்ங்கிறது லட்சங்களில் இருக்குது. ஒருத்தர் 50 வருஷம் உழைத்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருப்பான், அவன் ஒரு 5 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்தா அந்த 50 வருட சேமிப்பே காலி ஆகிடும். இதுதான் உண்மை. கண்டிப்பாக. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த காப்பீட்டுக்கான அந்த உச்சவரம்பை உயர்த்தியதுங்கிறது ஏழை நடுத்தர மக்கள்லாம் பயன்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை விஜய் செய்ததற்கு கட்சி பேதம் பார்க்காமல் திமுக உட்பட அனைவருமே விஜய் வந்து பாராட்டணும். அதுதான் நியாயமான செயல்பாடு. அதுக்குள்ளாரையும் போய் வந்து இவங்க வந்து விமர்சிப்பதற்குல அது வந்து ஒரு ஏற்புடைய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த இலவச பஸ், அந்த இலவச பஸ்ஸில் நமக்கு 2 கருத்துக்கள் இருக்குது. நம்ம எல்லா வகையிலையுமே ஆண் பெண் சமம்ங்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு இலவசத்தை கொடுத்து பெண்களை பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வந்து ஒரு மாதிரி கீழே அமுக்கிறோமோ அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இருக்குது. அது ஒரு பார்வையாக இருந்தாலும் இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா, இந்த இலவச பேருந்து தேவைப்படுகிற பெண்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு இந்த இலவச பேருந்து தேவையில்லை தான். ஆனால் இன்றைக்கி தினக்கூலியா விவசாய கூலியா எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அந்த என்ன சொல்கிறது, கட்டுமான தொழிலில் சித்தாள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ பெண்கள்லாம் இருக்காங்க. இப்போ அவங்க பாருங்கள், ஒரு 30 கிலோமீட்டரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரணுன்னா அவங்க வாங்குகிற சம்பளத்தில் பாதி வந்து பஸ்ஸுக்கே போயிடும். கண்டிப்பாக. ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த இலவச பேருந்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம் தான். அதே நேரம் அதை எல்லா பஸ்களுக்கும் அதை வந்து விரிவுபடுத்தணுமாங்கிறது ஒரு நியாயமான கேள்வி தான். ஏன்னா நீங்கள் அப்படி விரிவுபடுத்தப்படும் போது போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த நஷ்டத்தை நீங்கள் எப்படி ஈடுகட்டுவீங்க? ஒன்று அரசு வந்து பணத்தை கொடுத்து அந்த நஷ்டத்தை சரி கட்டணும். அப்படி இல்லைன்னா பணம் கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்கல்ல, அவர்களுடைய டிக்கெட் கட்டணத்தை நீங்கள் ஏற்றுவீங்க. புரியுதா இல்லை? இப்போ நீங்கள் இலவசமாக போகிறீங்க, நான் பணம் கொடுத்து போகிறேன். நீங்கள் இலவசமாக போகிறதுனால இப்போ உங்கள் டிக்கெட் கட்டணத்தை நான் செலுத்துகிற மாதிரியான ஒரு சூழல் வந்துடும். அது வந்து ஒரு ஏற்புடைய விஷயம் இல்லை. இது வந்து திமுக கொண்டு வந்த திட்டம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணால் அவங்களுக்கு நல்ல பேர் ஆகிடும். அதில் ஒரு வேல்யூ ஆர்டராக நம்ம ஏதாவது பண்ணுவோன்னு நினச்சிட்டு இப்படி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதை இன்னும் கொஞ்சம் யோசித்து அதை பண்ணியிருந்துருக்கலாம்.
ஸோ இப்போ பார்க்கும்போது தாவேக்கா கட்சியில் இருக்கிறவங்களையும் சரி எல்லாமே வந்து திமுக காரங்க வந்து ரொம்ப அவதூறாக பேசுகிறாங்க சார். இப்போ கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவை ரொம்ப அவதூறாக பேசியிருக்காங்க, முதலமைச்சரையும் பேசியிருக்காங்க சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க அந்த திமுக கட்சிக்காரங்க? அதாவது திமுகவையும் ஆபாசத்தையும் பிரிக்க முடியாது, இன்னைக்கு இல்லை, அது காலம் காலமாகவே அப்படி தான் இருக்குது. இன்றைக்கு வந்து அந்த சோஷியல் மீடியாவெல்லாம் வந்த பிறகு அது பரவலாக மக்களை சென்றடைந்து எல்லாருக்குமே அது ஒரு புது செய்தியாக இருக்குது. அந்த காலத்தில் கருணாநிதி தலைவராக இருந்த காலத்தில் வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், இந்த மாதிரி பல பேச்சாளர்கள் இருக்காங்க. அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெண்கள் இருந்தால் அவங்கள போக சொல்லிடுவாங்க, நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேச ஆரம்பிப்பார். அப்படி ஆபாசமாக இருக்கும். அதில் பெரிய துரதிர்ஷ்டம் என்னென்னா அவர்கள் பேசுவதை பல மேடைகளில் கருணாநிதியெல்லாம் உட்காந்து அதை அப்படி ரசித்து கேட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ நான் சொல்கிற தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான் போன்றவர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு புதிய தகவலாக இருக்கும். இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய ஓல்டர் வெர்ஷன் தான் அந்த நான் சொல்லுகிற நபர்கள் எல்லாம். இப்போ காலங்கள் மாறினாலும் திமுக மேடையில் இந்த ஆபாச பேச்சு மட்டும் மாறவே இல்லைங்கிறதுக்கான உதாரணம் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களும் அந்த மாதிரி ஆபாசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் திருவையாறுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருமணத்துக்கு போயிருக்காரு. அங்கு அநேகமாக ஒரு திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப ஆபாசமாக ஒரு அருவருப்பான மொழியில் வந்து பேசுகிறாரு. ஆனால் என்னென்னா ஒன்று அங்கே இருக்கிற உதயநிதி வந்து அவரை நிறுத்தியிருக்கணும், அப்படி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். இல்லைனா குறைந்தபட்சம் அவர் பேசும்போது இப்படி ஒரு பேசுனது தப்பு அப்படின்னு அவர் கண்டிச்சிருக்கணும். அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை. என்ன கேட்டால் இவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இவர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து இவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா இன்னும் தொடர்ந்து இதை விட மோசமாகலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சட்டசபையிலேயுமே கூட 2 பேரும் அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் வாக்குவாதம் பண்ணும்போது அவங்களுடைய குறைகளை இவங்க சொல்கிறது, இவங்களுடைய குறைகளை அவங்க சொல்கிறது மாதிரி நிர்மல்குமாரும் உதயநிதி அவர்களும் 2 பேருமே வந்து உதயநிதி வந்து நீங்கள் சங்கி அமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் வந்து 3 மணி நேரம் வந்து கக்கூஸில் இருந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? 2 பேரும் அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணாங்க மாற்றி மாற்றி. அதான் நான் ஏற்கனவே சொன்னது தான், சட்டமன்றம் வந்து காலம் காலமாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது யாருக்குமே தெரியாது. என்ன இதே மாதிரி வந்து தரக்குறைவாக வரம்பு மீறி பேசுவாங்க. அதை வந்து சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து நீக்குவார். சட்டசபை நடவடிக்கைகளை அங்கே அன்னைக்கு இருக்கிற அச்சு ஊடகங்கள்லாம் அதை அங்கே உட்காந்து நோட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக சொன்ன பிறகு அதை இவங்களும் நீக்கிடுவாங்க. அப்போ சபை குறிப்பில் இடம்பெற்ற விஷயங்கள் மட்டும்தான் அடுத்த நாள் பேப்பரில் அது செய்தியாக வரும். அதனால் இங்கே நடந்த இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளுடைய நாலேஜுக்கு வராமையே போயிடுச்சு. இன்னைக்கு அதை நேரலையாக பார்க்கும்போது நமக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா அது இவர் சங்கிங்கிறாரு, அவர் பாத்ரூமில் 3 மணி நேரம் உட்காந்து அதை சொல்கிறாரே அப்படின்லாம் பார்த்து நம்ம வந்து அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கோம். ஆனால் சட்டசபைக்குன்னு ஒரு மாண்பும் கண்ணியமும் இருக்குது. யதார்த்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாண்பும் கண்ணியமும் காற்றில் பறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து தொடர்ந்து சட்டசபையில் வந்து கேள்வி மேலே கேள்வி வச்சுட்டு இருக்காரு சார். திமுகவில் வந்து கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா உங்களால் ஒரு 10 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து ஜெயிச்சதுக்கே காங்கிரஸ், IUML, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பார் சார். இது மறுபடியும் ஒரு தேர்தலில் நீங்கள் தனியாக நின்று ஒரு 50 தொகுதி ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி நேரடியாக சவால் விட்டுருக்காரு. இல்லை அது உண்மை தானே, அது ஓரளவு உண்மை தானே. அதாவது தாவேக்கா மட்டும்தான் தனித்து நின்று 108 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அவற்றெல்லாம் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அப்போ அவர் கேட்குற கேள்வி நியாயம் தானே. நீங்கள் இத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கீங்க, அது எதுவுமே உங்களுடைய சொந்த செல்வாக்கு இல்லை, கூட்டணி பலம். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான தேர்தல் நேரத்திலேயே நம்ம பார்த்தோம். ஒரு கூட்டணி கட்சியை கூட்டணி விட்டு வெளியில் போகாத அளவுக்கு அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு இவங்க எப்படியெல்லாம் போராடினாங்க. அவங்க வந்து 5 சீட்டு கொடுப்பாங்க, இவங்க ஒரு 10 தர பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, 10 தர வந்து போவாங்க. நீ போயா, நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. இவங்களுக்கு தெரியும் நம்ம தனியாக நின்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது, கூட்டணி பலத்தில் தான் ஜெயிக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கையில தானே இவ்வளவு பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. ஸோ அப்போ கரெக்டு தான் அவர் சொல்கிறேன்னா, நாங்கள் தனிச்சு நின்று நாங்கள் இவ்வளோ ஜெயிச்சிருக்கோம், நீங்கள் எல்லாமே கூட்டணி அமைத்து ஜெயிச்சிருக்கீங்க. ஏன்னா அப்போ கூட்டணி பலம் இல்லைன்னா உங்களுக்கு 10 சீட்டு கூட கிடைக்காதுன்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அதுக்கு வாய்ப்பும் இருக்குது தானே.
அப்படி இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது, நாங்கள் தனிச்சு நின்று ஜெயிப்போம் அப்படின்னா கூட்டணி பலம் இல்லாமல் ஒரு தேர்தலை திமுக சந்திக்கணும். அப்போ தான் வந்து அது சரியான பதிலாக இருக்கும். திமுக ஆட்சியில் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம்லாம் பண்ணாங்க. அதுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் திமுக எடுக்கலைன்னு சொல்லிட்டு தாவேக்கால வந்து நிறைய குற்றங்கள்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ வந்து தாவேக்கால தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, நீங்கள் அவர்களை வந்து கைது செய்கிறீங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகலேருந்து விமர்சனம் வைக்கிறாங்க சார். ஆமாம், போன முறை தூய்மை பணியாளர்கள் திமுக ஆட்சியில் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவருடைய பிரதிநிதியை பனையூருக்கு வர வச்சு விஜய் பார்த்தாரு. அதுவே கூட விமர்சனத்துக்கு உள்ளானது. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதே கோரிக்கையை வந்து இவங்க பரிசீலிக்கலைங்கிறது ஒரு பெரிய குறை தான் அது. பட் அதே நேரம் திமுகவும் இவர்களுடைய குறைகளை காதில் வாங்கிக்கலை, தாவேக்காவும் அதை கண்டு கொள்ளலை. அப்படிங்கும்போது இப்போ இவர்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கா இல்லையாங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அதனால் அதுக்கடுத்து இவர்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குது அது ரொம்ப முக்கியமானது. நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த இவர்கள் சார்பாக போராடுகிற ஒருவருடைய பேச்சும் அந்த உடல் மொழியும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நமக்கே வந்து ஒரு மாதிரி நெருடலாக இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது இப்போ விஜய் பார்க்குறான்னு வச்சுக்குவோம், இப்போ இவருடைய பேச்சும் செயலும் கூட அவரை வந்து சரி நம்ம இவங்களை சந்திக்க வேணாம், இவங்களுடைய கோரிக்கைகளை நம்ம நிறைவேற்ற வேணாங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ KN நேரு வந்து காங்கிரஸ் வந்து விமர்சனம் பண்ணி பேசினார். காங்கிரஸ் கட்சி வந்து எங்களால் தான் வந்து பிரதமர் சீட்டில் வந்து உட்காந்தாங்க, எங்களுடைய சப்போர்ட்டால் தான் உட்காந்தாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். அதுக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை அவங்க வந்து நீங்கள் எம்பியாக போகிறதுக்கு காங்கிரஸ் தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் யாத்திரை போனார்ல சார், அதுதான் காரணம், அதனால தான் நீங்கள் அந்தளவுக்கு போயிருக்கீங்க அப்படின்ட்டு 2 பேரும் சரமாரியாக கேள்வி கேட்டுக்கிட்டாங்க சார். இல்லை அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னது தானே, இங்கே வந்து கூட்டணி அமைத்து தான் தேர்தலை சந்திப்பதுங்கிறது ஒரு வழக்கமாகவே இருக்குது. ஏன்னா அப்போ ஒவ்வொருத்தருக்குமே அந்த அவர்களுடைய வெற்றியில் பங்கு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு திமுக எம்எல்ஏ இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து திமுக காரர்கள் மட்டுமே ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பு இல்லை, அந்த கூட்டணியில் இருக்கிற அனைவருமே ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தது, காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய தொண்டர் பலம் கிடையாது, ஆனால் ஒரு தொகுதியில் காங்கிரஸுக்கு வந்து ஒரு 5000 வாக்குகள் இருக்கிறதா வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. இப்போ ஒரு எம்எல்ஏ ஒரு 4000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அப்போ காங்கிரஸ் போட்ட அந்த 5000 ஓட்டு தானே காரணம். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் தொண்டர் பலம் இல்லாத கட்சியாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு அணில் மாதிரி அவர்களுடைய உதவிங்கிறது இவங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மக்களவை தேர்தலில் திமுகவுக்கு இத்தனை எம்பிக்கள் கிடைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க பாஜகவில் கிடையாது, இவர்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வருவது நமக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சி திமுக எம்பிக்களுக்கு அவங்க வாக்களிச்சிருப்பாங்க. புரியுதா இல்லையா? அப்போ அவருக்கு ராகுல் காந்தி இங்கே பிரச்சாரத்துக்கு வந்தது, இங்கே யாத்திரை நடத்தது எல்லாமே ஒரு ஃபேக்டராக அங்கே மாறி இருக்கும். அதனால் அவங்க வந்து இதை வெறும் பதிலடியாக சொன்னாதான் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இவர் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி அவங்க சொல்கிறது உண்மை தான், அப்படி தான் அதை நம்ம பார்க்கணும். ஓகே சார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூர் தொகுதியில் நான் வெற்றி பெற்றதாக வந்து அறிவிப்பு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு மனு கொடுத்துருக்காரு சார். ஏற்கனவே ஒரு டைம் வந்து மிஷின் கோளாறு, அதை சரி பாருங்க அப்படின்னாரு, அது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு மனு, எதனால் சார் அவரால் தோல்வியை ஏற்றுக்க முடியாததுனால? இல்லை, அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா தேர்தல் நடந்தது, ரிசல்ட்டு வந்துருச்சு, அதில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, அதுதான், அவ்வளோதான். இனிமேல் அடுத்த தேர்தலில் தான் நீங்கள் சட்டமன்றத்துக்கு நுழைய முடியும். தேவைப்பட்டால் ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் வழியாக நீங்கள் உள்ளே போகலாம். ஆனால் அந்த வெற்றியே வந்து இங்கே செல்லாது, இந்த இவிஎம்மில் வந்து முறைகேடு செய்து ஜெயிச்சிட்டாங்கங்கிற மாதிரி நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறது ஏற்க முடியாது. எல்லாத்துக்கு மேலே நமக்கு தெரியும், இந்த மாதிரி தேர்தல் வழக்குகள் பல வருடங்களாக நீதிமன்றத்தில் இருந்து இந்த 5 வருடம் முடிந்த அடுத்த 5 வருட காலத்துலலாம் தீர்ப்பு வந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் இதை அவங்க கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறதே தெரியல. இன்னொரு பக்கம் மக்கள் தீர்ப்பு தானே, அதுதானே அல்டிமேட்டு. உங்கள் ஆட்சியில் மக்களுக்கு அதிருப்தி, அதனால் ஆட்சி ஒரு மாற்றம் நடந்தது. அவங்க முதல்வரை மட்டும் மாற்றலை, எம்எல்ஏவை கூட ஸ்டாலின் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் உங்களை தோக்கடிச்சிருக்காங்க.
அந்த யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். இப்போ திமுக வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இளைஞர்களை நிறைய அதில் வந்து சேர்த்துக்கல, ஈடுபடுத்தலை, அதனால தான் வந்து திமுக தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் இந்த மாதிரிங்களுக்கு ஒரு வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்போ திமுக ஆட்சியில் இப்போ ஏவாவேலு இருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் KN நேரு, சேகர் பாபு, இவங்களாம் வந்து 70 வயதுக்கு மேற்பட்டவங்களா இருக்காங்க. அப்போ அவங்களாம் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படுற சூழ்நிலை இருக்காங்களே சார், இது எப்படி பார்க்குறீங்க? அதான் கட்சியிலிருந்து நீக்கப்பட மாட்டாங்க, கட்சி பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுவாங்க, அதுதான் விஷயம். பட் அதான் அந்த கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி இதெல்லாம் என்னைக்கோ செஞ்சுருக்கணும். ரொம்ப லேட்டாக வந்து அப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. பட் இந்த நேரத்திலாவது இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்களேங்கிறத அதை நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா திமுக இன்றைய இளைஞர்களிடமிருந்து ரொம்ப அந்நியப்பட்டுருச்சு. இப்போ ஒரு இளைஞன் ஒருத்தன் நம்ம திமுகவில் சேரணும் அப்படின்னு நினச்சா அவன் வந்து ஒரு பதவிக்கு வரணும் அப்படின்னாலே அவன் 50 வருஷம் காத்திருக்கணும். அதான் நிலைமை. என்ன காரணம் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கிற சீனியர்களே அவங்களுடைய காலம் முடிகிற வரை அந்த பதவியில் இருக்காங்க. அப்போ எப்படி ஒரு புது ஆள் உள்ளே வர முடியும்? என்ன பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதுதானே வழக்கம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பழையனங்கிறது நகரவே நகராது, அதான் சூழலாக இருந்தது. பட் இன்னைக்கு உதயநிதி வந்து அங்கே ஓரளவுக்கு அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த விஷயத்தில் வந்து அவர் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டார். எல்லாத்துக்கும் மேலே தாவேக்காவை ஆட்சியில் அமர வைத்தது இளைஞர்கள் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அந்த இளைஞர்களுடைய ஆதரவு திமுகவுக்கு வரணும் அப்படின்னா அந்த பெருசுங்களை முதல்ல நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இன்றைக்கி இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் என்னென்னா இதற்கு வந்து கட்சி தலைவர் ஸ்டாலின்லாம் வந்து ஒரு விதிவிலக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அது ஒரு அபத்தமாக தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் ஒரு விதி அப்படின்னா டாப் டு பாட்டம் எல்லாருக்கும் நீங்கள் ஒரே விதி தான் பொருத்தமாக இருக்கும். ஆனால் இங்கே தலைவருக்கு இது பொருந்தாது, இவருக்கு பொருந்தாது, அவருக்கு பொருந்தாது அப்படின்னு இந்த விதி தளர்த்தப்படும் போது அதனால் உள்ள பயனும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் இருக்காது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.